ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஎல் ட்ராமாவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஆரம்பமே தேய்க்கும் சேயனுக்கும் சண்டை வர மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டோம்னு தேயி நினச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் இப்போ ஒரே கிளாஸில் தான் இருக்கணும்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த ஜூயி இருக்கால, அவள் ஏதோ கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஜூஹா அங்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே அவகிட்ட வந்து நிற்கவும், அவனை பார்த்ததுமே அந்த கிஃப்ட் பாக்ஸை மறைச்சி வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படியா வந்து நிற்பேன்னு கோவமாக கேட்கும்போது, அது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. இதை கேட்க தான் வந்தியா? வேற வேலை இருந்தால் போய் பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பும்போது, டீக்கு கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் போயிட்டு இருக்கா. இருந்தாலே அது அவனுக்காக தானே புரிஞ்சுக்கிட்டான். இங்கே டோயன் ஸ்கூலில் எது எங்கெங்கே இருக்குன்னு எல்லாம் சேகன் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த டைம் சேகன் ஏதோ ஒரு ரூமை பார்த்துட்டு அங்கே நிற்கவும், நான் பாட்டுட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கேன், நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு அவன்கிட்ட வந்து கேட்கும்போது, ஆமாம் இது என்ன ரூம், பியானோலாம் இங்கே எதுக்கு இருக்குன்னு கேட்க, இது என்ன கேள்வி, இதுதான் பியானோ ப்ராக்டிஸ் பண்ணுற ரூம், ஸோ இங்கே தானே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை, நேற்று நான் ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அது இந்த மாதிரிலாம் இல்லையேன்னு சொல்ல, எங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, அந்த இடம் இந்த மாதிரி கிடையாது, ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு, அங்கே தான் ஒரு பழைய பியானோவும் இருந்துச்சு, அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கேயா? அது பேய் பில்டிங் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்ல, நீயே கற்பனை பண்ணிக்காத, டர்ட்டியாக தான் இருக்குது, ஆனால் அங்கே இருக்க பியானோ நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லவும், அடக்கடவுளே இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனோட காது கிட்ட வந்து, உங்ககிட்ட இது சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. உனக்கு தெரியுமா, அந்த இடத்த கடந்து போனாவே அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் தான் இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அது என்னன்னா, இவன் அந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகும்போது டோரை தட்டி யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தானே போயிருப்பான். அது ஞாபகம் வந்து, அட ஆமாடா எனக்கு கூட அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது டோயினே வாயை பொழந்துட்டான். என்னடா சொல்கிற, நிஜமாவான்னு கேட்கும்போது, நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன், நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன், யாரோ வாசிக்கிற சத்தம் கேட்டு யாராச்சும் இருக்கீங்களா நான் கேட்ட அப்புறம் அந்த சத்தம் அப்படியே அமைதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இது ஒரு ஹார்ட் ஸ்கூல், ஸோ வேற எங்கேயாச்சும் கேட்ட சத்தத்தை அங்கேருந்து வந்திருக்கணும்னு நீ தப்பாக நினச்சிருப்ப, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லவும், அப்படியும் இருக்கலாம்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே டேயி கிளாஸ்குள்ளே வரதை பார்த்துட்டு, டேய் வந்துட்டியா, எங்கே போய் இருந்தேன்னு டோயன் கேட்டுட்டு இருக்க எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுட்டு போய் பிளேஸில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ சேகன் அவனை பார்த்து, ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸா அப்படின்னு கேட்க, அதையே நீ கேட்குறேன்னு கேட்கும்போது, இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு க்யூரியஸாக இருக்குது, அதனால தான் கேட்டேன்னு சொல்லவும், அப்படியா இரு உன்னை டீஸ் பண்ணுறேன்னு மனசுக்குள்ளே நினச்சி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லவும், என்னது பாய் ஃப்ரெண்டான்னு கிளாஸே அவங்கள திரும்பி பார்க்குற மாதிரி கத்திட்டு இருக்கான். டே ஏன்டா கத்துற, பாய் ஃப்ரெண்டு சொன்னதை ஏன் வேறு மாதிரி திங்க் பண்ணுற, அவன் பையன், அது இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டு, ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பாய் ஃப்ரெண்டு சொன்னேன் அவ்வளோதானே சொல்லும்போது, அதை நீ ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லவும், நீ நிஜமாலே க்யூட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவனோட பேர் வந்து ஹண்டேயி, நானும் அவனை க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்ல, சரி அவன் பியானோ வாசிப்பானான்னு கேட்கும்போது, கொஞ்சம் தெரியும், ஆனால் அவனுக்கு ட்ரம்பெட் தான் நல்லா வாசிக்க தெரியும்னு சொல்லவும், என்னது ட்ரம்பெட்டா, இவனுக்கு போய் அதெல்லாம் வாசிக்க தெரியுமான்னு கொஞ்சம் யோசனையாக தான் அவனை பார்த்துட்ருக்கான். அவனை பார்த்துட்டு இருக்கிறத டோயன் பார்த்துட்டு, அவனை பார்த்து விழுந்துட்டியா என்ன, ரொம்ப நேரமாக அவனையே பார்த்துட்ருக்கேன்னு கேட்கும்போது, என்ன நீ அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி உனக்கு பியானோ வாசிக்க தெரியும்னு சொன்னல, அதை தாண்டி வேற என்ன பிடிக்கும்னு கேட்கும்போது, ஜாஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல டேயி அவனையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சேயோன் பிளேட் எடுத்துட்டு வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் புதுசாச்சே, ஸோ யார் கூடயும் இன்னும் அதிகமாக பழகாததுனால எங்கே உட்காருதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறத டேயி பார்த்துடுறான். அவன் பார்க்குறத சேயோனும் பார்த்துட்டு அவசரமாக ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கான். அதே டோயன் பார்த்துட்டு, அவன் மேலே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லவும், உனக்கு தெரியுமா அவனுக்கும் ஜாஸ் பிடிக்குமா, இப்போ யார் அது கேட்டதுன்னு கேட்க, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கே சேயன் சாப்பிடவே விருப்பம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த டைம் டேயி அவனை பார்க்குறத பார்த்ததும், இவன் எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை காலையில் நான் பியானோ வாசிச்சது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பியானோ ப்ராக்டிஸ் பண்ணுற ரூமுக்கு வந்து பார்த்தா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே வந்த டீச்சர் கிட்ட, இங்கே எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும்போது, ஆக்சுவலி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேர் கொடுத்துருக்கணும், ஸோ நீ பேர் கொடுத்துருக்கியான்னு கேட்கவும், இல்லை டீச்சர் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன், ஸோ அதெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்லும்போது, அப்படின்னா நீ பேர் கொடுத்து ஒரு மாதம் வெயிட் பண்ணாதான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்லவும், என்னது ஒரு மாதமா அப்படின்னு கேட்க, ஆமாம் மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புக் பண்ணுவாங்க, அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைமில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதுதான் ரூல்ஸு, ஸோ நீ இப்போதைக்கு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வீட்டை பற்றி தான் இவனுக்கு நல்லா தெரியுமே, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. சேயன் மட்டும் கிளாஸ்லேயே இருக்கவும், ஆமாம் நீ ஏன் இன்னும் போகாமல் இருக்கன்னு டோயன் கேட்கும்போது, இல்லை இப்போ தான் கிளம்பணும்னு சொல்ல, சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய்னு சொல்லிட்டு வந்துட்டு
இருக்கான். இவங்க வெளியே வரும்போது, ஆமாம் அந்த பையன் மேலே அப்படி என்ன உனக்கு அக்கறை அப்படின்னு கேட்க, என்னாச்சு ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்கவே அவனோட கையை பிடிச்சி சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போகிற வழியில் ஜூயி இருக்கிறத பார்த்துட்டு, என்ன அடிக்கிறது இருக்கட்டும், அங்கே பாரு ஜூயி இருக்கா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது, டேய் நீயே ஏதாச்சும் ஒன்று சமாளிச்சுக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லி வந்த வழியிலே திரும்பி போயிட்டு இருக்கான். எப்போ பாரு கோத்து விட்டுறதே இவனுக்கு வேலையாக போச்சு, சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஜூயே அவனை கூப்பிட்டு, தேயி எங்க அப்படின்னு கேட்கவும், அவன் எப்போவோ போயிட்டானேன்னு சொல்லவும், அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறான். தேயி இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கிறதையும் ஜூயி அந்த பக்கம் நிற்கிறதையும் ஜூஹா பார்த்துட்டு கோவம் வருது. அந்த சீனுக்கு அப்புறம் சேயோன் வந்து பழைய பில்டிங்க்கு பயந்து தான் வந்துட்டு இருக்கான். டோயின் அங்கே பேய் இருக்குன்னு சொல்லி பயம் காட்டினதுனால காலையில் நார்மலாக தெரிஞ்ச திங்ஸ் எல்லாமே இப்போ பயங்கரமாக தெரிஞ்சிட்டு இருக்கு. சேயோன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ பயப்படாதன்னு மனசை சமாதானம் பண்ணிட்டு தேயியும் வீட்டுக்கு போயிருப்பான். இனிமேல் ஜாலியாக பியானோ வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அவனோட நேரம் தேயி அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கான். ஸோ அவன் வாசிக்கிற சத்தம் கேட்டு ரூமுக்கு வந்து, நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்காம வாசிக்க வந்துட்டல்ல, உன்னை இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட வாய்ஸை கேட்டதுமே சேயனுக்கு உயிரே இல்லை. பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் பக்கம் வந்து உட்காந்து, நான் கொடுத்த வார்னிங்கை சாதாரணமாக எடுத்துக்கிட்டல்ல அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கும் கோவம் வருது. ஸோ அவனை பார்த்து, நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துக்கு யாருமே வரதில்லைன்னு கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது நான் இதை யூஸ் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் வருது, இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு, அதுவும் நான் ஸ்கூல் முடிஞ்சு தானே ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் இன்னைக்கு காலையிலையும் தான் திருட்டுத்தனமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அது தெரியாதுன்னு நினச்சிட்டியா, நீங்கள் எந்த டைம்லையுமே ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி சொன்னதும் வீட்லேயும் இவனால் வாசிக்க முடியாது, இங்கேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதனால சேயன் ரொம்ப கோவமாக அவனை பார்த்து, நான் இங்கே ஏன் வாசிக்கக்கூடாதுன்னு ஒரு ரீசன் சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த பியானோ மேலே கையை வச்சு, இதை உடச்சி போட்டால் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, உனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் இருக்குது, மரியாதையே இந்த இடத்த விட்டு போயிடு, அப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாது போல, உன் கையை உடைச்சாதான் நீங்கள் ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனோட கையை பிடிச்சி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, இருந்தாலும் நான் விட மாட்டேன், நான் செத்தா கூட இதை ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு டேயிக்கு அவனோட அண்ணா ஞாபகம் வந்துடுது. அவனும் இந்த மியூசிக்காக நான் சாக கூட செய்வேன்னு சொல்லியிருப்பான்ல, அதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதனாலேயே அவனை ஹர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவும், அவனை விட்டு போகும்போது கால் தடிக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கிடக்கிற சமயத்தில் கரெக்டாக ஜுஹா அங்கே வந்துடுறான். தங்கச்சி அங்கே கஷ்டப்படுத்திட்டு இங்கே இவன் கூட இப்படி இருக்கிறத பார்த்ததும் ஜுவாக்கு கோவம் தான் வருது. அந்த கோவத்தை டேயி கிட்ட காட்டிக்கல, ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு தான் இருக்கான். அப்போ அவனை பார்த்து, ப்ராக்டிஸ் பண்ணுற ரூம் எல்லாமே புக் ஆகி இருந்துச்சு, அதனால நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வந்தேன், ஆனால் இவன் தான் திடீர்னு வந்து என் கையை பிடிச்சி இழுத்து 2 பேரும் உருண்டதால இவன் மேலே விழ வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கவும், அவன் எதுக்காக சிரிக்கிறான்னு டேய்க்கு தெரியும் போல. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லும்போது, என்ன எதுக்கு தடுக்கிற, உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அமைதியாகிடுறான். சரி நான் கிளம்புறேன்னு டேயே சொல்ல, எங்கே போகலான்னு இருக்கேன், நான் இன்னும் முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சேஹனை பார்த்து, அவன் மேலே விழுந்த அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, நான் வியடாலாம் எதுவும் நடந்துக்கல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வரான். அப்போ ஜுவா சிரிச்சுட்டே, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க, அம்மா உன்னோட நேம் என்னன்னு கேட்கும்போது ஜேயுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சரி ஓகே நீ கிளம்பு, நான் இவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். என் தங்கச்சி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளை பார்க்காம அப்படி எங்கே போயிருப்பேன்னு பார்க்க வந்தா நீ இங்கே இப்படி இருக்க. என் தங்கச்சி அந்த கிஃப்ட்டை நைட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருந்தா, இப்போ அவள் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருப்பான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவுமே கேட்காம நான் கிளம்புறேன்னு சொல்லி போகும்போது, பேசிட்டு இருக்கேன்ல எங்கே போகிற, பேயி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, உன் பேரை சொல்லி ஒரே ஒரு டைம் என்னோட தங்கச்சி அழுதுட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்ல அவன் பாட்டுட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ இங்கே பேசிகிட்டு இருந்தானே சேஹோன், அந்த பையன் க்யூட்டாக இருக்கான், ஸ்கூலுக்கு திரும்ப வந்ததுலேருந்து எந்த ஒரு ஃபன்னுமே இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல எனக்கு போர் அடிக்காமல் இருக்கான், அவன் எனக்கு கிடைச்சிட்டான்னு சொல்லும்போது, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் சேஹோன் அவனோட கைக்கு பேண்டேஜ் போட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் ரூமில் என்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்த்துட்டே, டேஹி நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற, எதுக்காக நீ இப்படி பண்ணுற, உன் கண்ணை பார்க்கும்போது ஏதோ கவலையில் இருக்கிற மாதிரி தெரியுது, நீ ஓகேவா தானே இருக்க அப்படின்னு அவனை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கான். அடே என்னடா நீ உன் கையை உடைச்சவனை பற்றி நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, அவனை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோயன் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கும்போது ஜுவா அங்கே வந்து எல்லார் கூடயும் விளையாடிட்டு இருக்கான். அந்த டைம் டோயனை வேணுன்ட்டு சண்டை வாங்குற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கான், இருந்தாலும் அவன் மேலே கோவம் எதுவுமே காட்டிக்கல. இங்கே டேயியை பார்த்து, நான் இனிமேல்
அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நீ என்கிட்ட எந்த ஒரு ரீசனுமே சொல்லலை, அதனால நான் ப்ளே பண்ண தான் போகிறேன்னு சொல்லும்போது உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு சொல்லவும், ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்காக அங்கே நான் ப்ளே பண்ணுறதை வெறுக்கிறேன்னு சொல்லணும்ல அப்படின்னு கேட்கவும், நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா என்னன்னு கேட்கும்போது, என்ன இப்படி சொல்லிட்டேன், நேற்று வரைக்கும் என்னை என்னெல்லாம் பாடுபடுத்திட்டு இருந்த, எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்ப, எவ்வளோ மிரட்டி இருப்ப, ஆனால் இப்போ என்ன வேணாலும் செய்யணும் சொல்லிட்டு போயிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே ரீசன் சொல்கிறேன், நீ ப்ளே பண்ணுற விதம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும், இதுதான் ரீசனா, ஆனால் நான் ப்ளே பண்ணுறத ஒரு டைம் ஆச்சு கேட்டிருக்கியா, உனக்கு என்ன தெரியும் நான் எப்படி ப்ளே பண்ணுறேன்னு, எப்போவாச்சும் அதை கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, சரி இப்போ ப்ளே பண்ணி காட்டு நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏதேதோ நடக்கும்னு நினச்சா, ஆனால் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே ப்ளே பண்ணுறதுக்கு வந்திருப்பான். இவனுக்கு இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னே தெரியல, அதுவும் இல்லாமல் இவன் வேற என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கான், அதனால இப்போ என்னால் எப்படி ப்ளே பண்ண முடியும்னே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, வாசிக்காமல் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், நான் ஜாஸ் மியூசிக் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்தா ஜாஸ் மியூசிக் பிடிக்குன்ற மாதிரி தெரியல, ஸோ நீயே ஏதாச்சும் ஒன்று சொல்லு ப்ளே பண்ணி காட்டுறேன்னு சொல்லவும், உனக்கு என்ன கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அதே ப்ளே பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லவும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை கேட்க கேட்க அவனை பார்க்க இவனுக்கு அவனோட அண்ணா ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. ப்ளே பண்ணி முடிச்சதும் அவங்க அண்ணா இந்த மியூசிக் எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரியே சேஹியோன்னு கேட்டுட்டு இருக்கான். இவனோட மியூசிக்ல அவனோட அண்ணாவை ஃபீல் பண்ணுறான்னு டேய்க்கு தெரியுது, ஆனால் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அவனை பார்த்து, நான் நினச்ச மாதிரியே தான் நீ ப்ளே பண்ணியிருக்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, ஒரு நிமிஷம் இரு, இவ்வளோதான் உன்னோட ரியாக்ஷனா அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இனி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறம் டேய் அவனோட வீட்டுக்கு வந்து அவனோட அண்ணா ஃபோட்டோவை பார்த்துட்டே, எப்படி உங்கள் 2 பேரோட மியூசிக்கும் சேமாக இருக்குன்னு தெரியல, அவங்ககிட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவனோட மியூசிக்கை இன்னும் கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஆனால் சேயன் ஸ்கூலுக்கே வரல போல. அவனோட சீட்டை டேயை பார்த்துட்டு இருக்கிறத டோயன் பார்த்துட்டு ஃப்ரீ டைமில் அவனை பார்த்து, ஆமாம் என்ன இன்னைக்கு ரொம்ப மூடாட்டாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. இந்த சேயனுக்கு என்னாச்சு, ஏன் கிளாஸ்க்கு வரலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை பற்றி உனக்கு என்ன கவலை, அவனை பற்றி பேசுகிறத ஸ்டாப் பண்ணுன்னு அவனை பார்க்காமே சொல்லிட்டு இருக்கான். இப்போ மட்டும் இந்த மாதிரி சொல்கிறேன், ஆனால் கிளாஸ் ரூமில் அவனுடைய சீட்டை வெறிக்க பார்த்துட்டு இருந்தியே, அதுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு கேட்கும்போது, நான் எப்போ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவும், சும்மா சொல்லாத, நான் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன்னு சொன்னதை கேட்டு நீ டைம் எடுத்து சாப்பிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். வர இவன் கொஞ்சம் வியர்டாக தான் நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு டோயினும் நினச்சிட்டு இருக்கான். சேயோன், நீ என்னை ரொம்ப பாதர் பண்ணிட்டு இருக்க, என்னால் உன்னை பற்றி நினைக்காம ஏன் இருக்க முடியல அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே டேயை நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த ப்ராக்டிஸ் ரூம்ல இருந்து சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். அப்போ ஜுவாவும் சிவனும் பேசிட்டு இருக்க சத்தம் கேட்குது. அந்த சீனை கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. இந்த சேயோன் வந்து கிளாஸ்க்கு போகாம ப்ராக்டிஸ் பண்ண வந்திருப்பான். அந்த டைம் ஜுவா அங்கே வந்து, நீ மட்டும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, டேய் எங்கன்னு கேட்கும்போது, அவன் கிளாஸ்ல இருப்பான், என்னோட கைக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு, ஸோ நானும் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டேரெக்டாக ப்ராக்டிஸ் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, சரி ஓகே, நான் நேற்று என்னை சரியாக இன்ட்ரோ பண்ணிக்கல, என்னோட நேம் ஜுவா அப்படின்னு சொல்லவும் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு, உனக்கு பியானோ வாசிக்க தெரியுமான்னு கேட்க, அந்த அளவுலாம் வாசிக்க மாட்டேன்னு சொல்லவும், ஏன் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் சொல்லிட்டு இருக்க, உனக்கு எந்த வகையான மியூசிக் பிடிக்கும், கிளாசிக்கலா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கிளாசிக்கலை விட ஜாஸ் தான் பிடிக்கும்னு சொல்லவும், எனக்கும் ஜாஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது உனக்கும் ஜாஸ் பிடிக்குமா, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எனக்கு மட்டும்தான் இந்த டைப் மியூசிக் பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டைல் பிடிக்கும்னு கேட்கும்போது, எனக்கு சரியாக தெரியல, நீ ப்ளே பண்ணி காட்டுறியா, உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குன்னு கேட்கும்போது அவனும் ஓகே சொல்லி ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஜுவாவோட இன்டென்ஷன் ஏதோ சரியில்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஆனால் சேயனுக்கு தான் அதெல்லாம் தெரியல போல. ஸோ எதை பற்றியே கண்டுக்காம ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட கையை பிடிக்கவும், என்னாச்சு ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவான்னு கேட்கும்போது, அவனோட இடுப்பில் கையை வச்சு பக்கம் இழுத்து, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த டைம் கரெக்டாக டேய் அங்கே வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.